புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்த நாள் இன்று. மருத்துவர் தன்னோட வாழ்க்கையை தொடங்கி அரசியல ஏற்ற இறக்கங்களை சந்திச்ச மருத்துவர் ராமதாஸோட அரசியல் பயணம் குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1939ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்சிவரி அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் மருத்துவர் ராமதாஸ் வந்து பிறந்தாரு. சின்ன வயசுலயே வந்து படிப்புல வந்து ரொம்ப கெட்டிக்காரர் அவரு. பள்ளி படிப்பும் சரி, கல்லூரி மருத்துவரா அந்த கல்லூரி படிப்பும் சரி, ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த மருத்துவம் அப்படின்றத வந்து அவர் படிச்சு முடிச்சிருக்காரு. உறவினர்கள் வீடுகளில் தங்கி மற்றவர்களோட உதவியோட, ஆசிரியர்களோட உதவியோட அப்படின்னு ரொம்பவே பொருளாதார ரீதியாக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தன்னோட மருத்துவ படிப்பை வந்து முடிச்சிருக்காரு. திண்டிவனம் அந்த அரசு மருத்துவமனையில தான் தன்னோட மருத்துவ பணியை பார்த்துட்டு இருந்த ராமதாஸ்க்கு வந்து இல்லை நம்ம தனியாக வந்து ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. தனியாக கிளினிக் ஆரம்பிச்ச மருத்துவர் ராமதாஸ் 3 ரூபாய் இந்த மாதிரியான கட்டணங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னை தேடி மருத்துவம் பார்க்க வர்ற மக்கள்கிட்ட ஒருவேளை பணம் இல்லை, இல்லை அவங்க பேருந்துக்கு பணம் இல்லைன்னா கூட கொடுத்து உதவுறது, இந்த மாதிரியான செயல்களையும் ஈடுபடுறாரு. 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதை வந்து 5 ரூபாய் அப்படின்ற மாதிரி மாத்துறாரு. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் வந்து 5 ரூபாய் மருத்துவர், கைராசியான மருத்துவர் அப்படியான பெயர்கள் தான் மருத்துவர் ராமதாஸ் வந்து அழைக்கப்படுறாரு. அந்த நிலையில தன்னை நோக்கி மருத்துவம் பார்க்க வர மக்கள் வந்து தன் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்காங்க அப்படின்றத உணர்றாரு. கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள்ல அவங்க ரொம்பவே வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி உணர்ந்து 1980 வந்து வன்னியர் சங்கம் அப்படின்றத வந்து ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வந்து வன்னியர் மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அப்படின்றத வன்னியர் சங்கத்தோட முதன்மையான ஒரு போராட்டமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. 1987 அந்த வன்னியர் மக்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமடையுது. அந்த போராட்டத்துல வந்து 21 பேர் வந்து துப்பாக்கி சூட்டுக்கு வந்து பலியாகிறாங்க. தொடர்ச்சியா வந்து அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் கிட்ட வந்து வன்னியர் இடஒதுக்கீடுக்கான கோரிக்கையை வந்து ராமதாஸ் முன்வைக்கிறாரு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு முதல்வராக இருந்த ஜானகி அம்மையார் கிட்ட அந்த கோரிக்கையை வைக்கிறாரு. தொடர்ச்சியா வந்து கவர்னர் அலெக்சாண்டர், குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கிட்ட அந்த வன்னிய இடஒதுக்கீடுக்கான கோரிக்கையை வந்து மருத்துவர் ராமதாஸ் முன்வைக்கிறாரு. ஆனா யாருமே அந்த அளவுக்கு பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்றதுதான் அப்போதைய சூழலா இருக்கு. ஆனா அதற்கான தீர்வு வந்து அந்த நேரத்துல வந்து கிடைக்கல. 1989 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போதைய முதல்வராக இருக்கிற கருணாநிதி தான் அந்த வன்னியருக்கான பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து கொண்டு வராரு. வன்னியர் உள்ளிட்ட 108 சமூகங்களுக்கு வந்து அந்த மொத்தமா இருக்கிற 50% இருந்து 20% வந்து தனியா எடுத்து அதை வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான அதாவது எம்பிசி இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வராரு. இடஒதுக்கீட்டின் மூலமா அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு கிடைக்கிற அதே வருடத்துல வந்து 1989 சீரணி அரங்கத்துல பல லட்சம் மக்கள் ஆதரவோட வந்து பாமக வந்து தொடங்கப்படுது. பாமக தொடங்கப்பட்ட காலத்துல தமிழ் உணர்வாளர்களா இருக்கட்டும், மார்க்சிவாதிகள், அம்பேத்கரியவாதிகள் போன்ற முற்போக்கு ரீதியா செயல்படுறவங்களும் பாமக வந்து மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். பாமக நடத்தின இதெல்லாம் இருக்கட்டும், அவங்க நடத்தின கருத்தரங்கங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அறிவுஜீவிகள், ஆளுமைகள் எல்லோருமே கலந்துகிட்டு தங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. பாமக தொடங்கப்பட்ட காலத்துல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் தன்னோட கட்சியோட பொதுச்செயலாளர் வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை வந்து தீர்மானிக்கிறாரு. அதே போல பாமகவோட முதல் இளைஞரணி தலைவர் அப்படின்ற பொறுப்புலையும் இஸ்லாமியர் ஒருவர் தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களை சேர்ந்த நிறைய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் பாமக வந்து அப்ப அங்கம் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாமக 1991 பொது சட்டமன்ற தேர்தலில் வந்து எதிர்கொண்டாங்க. அப்போ வந்து தமிழ் தேசிய, அம்பேத்கரிய, இஸ்லாமிய அமைப்புகளோட சேர்ந்து பாமக வந்து போட்டியிட்டது. 199 தொகுதியில பாமக போட்டியிட்ட நிலையில மண்டுடி ராமச்சந்திரன் மட்டும்தான் அந்த 91 தேர்தலில் வந்து வெற்றி பெறாரு. தொடர்ச்சியா 96 சட்டமன்ற தேர்தலில் வாழப்பாடி ராமமூர்த்தியோட திவாரி காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து பாமக வந்து கூட்டணி அமைச்சு போட்டியிடுறாங்க. அப்ப 116 தொகுதிகளில் போட்டியிடுற பாமக 4 தொகுதிகளில் வெற்றி பெறாங்க. அது மட்டுமல்ல 91 தேர்தலா இருக்கட்டும், 96 தேர்தலா இருக்கட்டும், பாமக 6% வாக்குகள் அப்படின்றத வந்து தொடர்ச்சியா வந்து தக்க வச்சுட்டே வராங்க. இந்த நிலையில 98 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட பாமக 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெறாங்க. தங்களுக்கு கிடைத்த முதல் மத்திய அமைச்சரவை அந்த பொறுப்பையுமே வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலித் எழில்மலைக்கு தான் பாமக வந்து கொடுக்குறாங்க. அதே போல 1999 தேர்தலையும் பாத்தீங்கன்னா 7 தொகுதிகளில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 5 தொகுதிகளில் பாமக வந்து வெற்றி பெறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. 2001 தேர்தலில் பாமக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வந்து வகிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட பாமக கிட்டத்தட்ட 21 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறாங்க. 2001 சட்டமன்ற தேர்தல் பாமகவோட அரசியல் வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் நம்ம சொல்லலாம். அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் நேரடியாவே சென்று மருத்துவர் ராமதாஸை சந்திச்சு தன்னோட கூட்டணியை வந்து உறுதி செஞ்சாங்க. அந்த வகையில 27 தொகுதியில் போட்டியிட்ட பாமக கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் வந்து அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறாங்க. அதுக்கு அடுத்ததான் 2004 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அதுல ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில வந்து பாமக அங்கம் வகிக்கிறாங்க. அந்த தேர்தலையும் போட்டியிட்ட 6 தொகுதிகளிலுமே பாமக வந்து வெற்றி பெறதை நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 6 MP தொகுதியில போட்டிட்டு 6லயுமே வெற்றி பெறாங்க. 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில பாமக போட்டியிடுது. அந்த தேர்தலில் 31 இடங்கள்ல போட்டியிட்ட பாமக கிட்டத்தட்ட 18 இடங்கள்ல வந்து வெற்றி பெறாங்க. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தான் தேர்தல் அரசியல் வந்து பாமக பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு இடங்கள்ல கூட பாமக வந்து வெற்றி அடையல. அதே போல 2011 சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் திமுக கூட்டணியில போட்டியிடுற பாமக கிட்டத்தட்ட 30 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 3 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதனோட தொடர்ச்சியா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக வந்து இடம்பெறாங்க. அந்த தேர்தலையும் தர்மபுரி தொகுதியில போட்டியிடுற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் வெற்றி பெறாரு அப்படின்றதை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியா திமுக, அதிமுக போன்ற இருபெரும் கட்சிகளோட, இரு திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி மருத்துவர் ராமதாஸ் அறிவிக்கிறாரு. தொடர்ச்சியா 2016 சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை, ஆட்சி அமைப்பதே இலக்கு அப்படின்ற மாதிரி பாமக தனிச்சு போட்டிடுறாங்க. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்ற கோஷத்தோட அன்புமணி தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சு 234 தொகுதியில போட்டியிட்ட ஒரு தேர்தலில் கூட பாமகவால வெற்றி பெற முடியல. முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்ட அன்புமணி ராமதாசுமே வந்து தோல்வியை தழுவுறாரு. 2019 தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில தான் பாமக போட்டியிடுது. அந்த தேர்தலையும் பாமக போட்டியிட்ட ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெற முடியல. தொடர்ச்சியா 2021 தேர்தலையும் அதே அதிமுக கூட்டணியில தான் பாமக தொடருது. அந்த வன்னியர் இடஒதுக்கீட்டை முன்வைத்து அதிமுக கூட கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த தேர்தலில் வந்து பாமக வெறும் 5 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெறக்கூடிய சூழலும் வந்து நிலவுது. பாமகவோட அரசியல் வரலாற்றுல தேர்தல் ரீதியான விஷயங்கள் இப்படி ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கு. ஆனா அதை தாண்டி அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஆரம்ப காலத்துல தமிழ்நாடு தன்னுரிமை மாநாடு உள்ளிட்ட விஷயங்களை பேசி தமிழ்நாட்டில் இருக்கிற பெருவாரியான தமிழ் உணர்வாளர்களோட ஆதரவு வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து பெற்றிருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். தொடர்ச்சியா ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஈழத்தை சேர்ந்த அந்த விடுதலை அமைப்புகளுக்கு வந்து தடை விதிக்கப்படுது. அப்போதுமே வந்து யாருக்கு யார் தடை விதிப்பது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல போராட்டங்களையும் பேரணிகளையும் மருத்துவர் ராமதாஸ் வந்து நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம குடிதாங்கி அப்படின்ற இடத்துல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட அந்த பிணத்தை வந்து அங்க இருக்கிற பெரும்பான்மை சமூக மக்கள் வந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு தடுத்த வேளையில தன்னோட தோல்ல வந்து அதை சுமந்து சென்ற வரலாறும் ராமதாஸுக்கு உண்டு. அதனால வந்து தமிழ் குடிதாங்கி அப்படின்ற பட்டத்தையும் வந்து திரு திருமாவளவன் அவர்கள் வந்து ராமதாஸ்க்கு வந்து அளிச்சாரு. பிற்காலங்கள்ல சாதி ரீதியான அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களால கடுமையான விமர்சனத்துக்கும் ராமதாஸ் வந்து உள்ளானார் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் அதிகமான அம்பேத்கர் சிலைகளை திறந்ததும் வந்து மருத்துவர் ராமதாஸ் தான். அப்படி ஒரு முற்போக்கு அடையாளங்களோட இருந்த மருத்துவர் ராமதாஸ் பிற்காலங்களில் வந்து கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளானாரு. ஏறக்குறைய 2012 to 14 காலகட்டத்தில் அவர் முன்னெடுத்த அனைத்து சமுதாய பேரமைப்பு வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. பட்டியல் சமூகம் அல்லாத மற்ற சமூக தலைவர்களை ஒருங்கிணைச்ச தமிழ்நாடு முழுவதும் சென்று அவர் ஒருங்கிணைச்ச விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல விமர்சனத்துக்கு வந்து உள்ளானது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஆரம்ப காலத்துல தமிழ் உணர்வு போன்ற விஷயங்களை முன்னெடுத்த மருத்துவர் ராமதாஸ் சாதிய ரீதியான அரசியலை வந்து முன்னெடுக்கிறார் அப்படின்ற மாதிரி அவர் மீதான கடுமையான விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. அவரை பாராட்டி அவரை தூக்கி பிடித்த பல்வேறு தலைவர்களும் முற்போக்கு இயக்கங்களும் கூட இப்போது வந்து அவர் வந்து கடுமையான விமர்சிக்கிற ஒரு சூழலை தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. நீதிமன்றங்கள் வந்து அம்பேத்கர் படங்கள் வந்து இடம்பெயராது அப்படின்ற மாதிரியான சுற்றறிக்கையை எதிர்த்தும் கூட மருத்துவர் ராமதாஸ் வந்து தன்னோட கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. பாமகவையும் மருத்துவர் ராமதாஸையும் பிரித்து பார்க்க முடியாது. அந்த வகையில் மருத்துவர் ராமதாஸின் பாமகவின் சாதனைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தமிழகத்தில் அளவுக்கு அதிகமான அம்பேத்கர் சிலைகளை திறந்தது, மது ஒழிப்புக்கு எதிரான போராட்டங்கள், சமச்சீர் கல்வி போன்ற விஷயங்களை கொண்டு வந்ததுல பாமகோட பங்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக அரசியல் களத்துல எல்லோரும் குறிப்பிடுற முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவர் ராமதாஸோட அறிக்கைகளை வந்து குறிப்பிடலாம். தகவல் பிழை இல்லாத கருத்துக்கள் நிறைந்த ஒரு அறிக்கையா மருத்துவர் ராமதாஸோட அறிக்கை இருக்கும். அதே போல கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டுல தொடங்கி தற்போது வரை அந்த நிழல் பட்ஜெட் அப்படின்றது பாமக சார்பில் வந்து தாக்கல் செய்யப்படும். அதே போல 2008ல இருந்து வேளாண் பட்ஜெட் அப்படின்றதும் பாமக சார்பில் வந்து வெளியிடப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாமகவோட மருத்துவர் ராமதாஸோட சாதனைகளை பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, மத்தியில வந்து அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களும் வந்து பாமகவுக்கு பிளஸ்ஸா வந்து பார்க்கப்படுது. தமிழ் மொழி, இனம், தமிழர் உரிமை, மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களிலும் பாமக முன்னெடுத்திருக்கிற போராட்டங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாமக மீது மருத்துவர் ராமதாஸ் மீது முன்வைக்கப்படும் முக்கியமான விமர்சனங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூட்டணி வைக்கிறது அப்படின்றது வந்து எப்போதுமே முக்கியமான விமர்சனமா முன்வைக்கப்பட்டிருக்கு. இனி திராவிட கட்சிகளுடன் கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதிமுக கூட கூட்டணி வச்சது அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விமர்சனமா பார்க்கப்படுது. அடுத்து வந்து வட தமிழ்நாட்டில நிகழ்ற பல்வேறு சாதிய கலவரங்களுக்கு பின்னாடி பாமக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் பாமக மீது முன்வைக்கப்படுவதுண்டு. அதையும் தாண்டி பார்த்தோம்னா என் குடும்பத்திலிருந்து யார் ஒருவரையும் கட்சி பதவிக்கோ ஆட்சி பதவிக்கோ கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகன் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது, கட்சி தலைவராக்கி இருக்கிறது உள்ளிட்ட விஷயங்களும் பாமக மீது முன்வைக்கப்படுற விமர்சனங்களா இருக்கிறது. விமர்சனத்தையும் தாண்டி மருத்துவர் ராமதாஸோட அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய கரும்புள்ளியாவே பார்க்கப்படுற விஷயம் அப்படின்னதுன்னா அவர் அதற்காக பல்வேறு விளக்கங்கள் கொடுத்திருக்காரு. சமூக நீதி சார்ந்துதான் இதை நாங்க முன்னெடுத்தோம் அப்படின்னு. இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் அவரோட அரசியல் வாழ்க்கையில முன்வைக்கப்பட்ட விஷயம்னா 2012 to 14 காலகட்டத்தில் அவர் முன்னெடுத்த அந்த அனைத்து சமுதாய பேரமைப்பு அப்படின்றது அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாவே இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும்.
எல்லாவற்றையும் தாண்டி இந்த வயசுலயும் தமிழை தேடிய பயணம், தமிழ்நாட்டில் என்ன ஒரு அரசியல் நிகழ்வுகள் நடந்தாலும் உடனடியாக அதற்கு அறிக்கை, அம்பேத்கரோட படங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு உடனடியாக கடுமையான கண்டன அறிக்கைகள் என எப்போதுமே சுறுசுறுப்போட இயங்கி வருகிறார் மருத்துவர் ராமதாஸ் அப்படின்றத நம்ம நிச்சயமா ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.